Hey all, welcome back to my channel Need to Needles. இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரீஜன்ஸ் ஆஃப் ரூட் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் செஷன் ஆர் லாஸ்ட் வீடியோல எதுவரை பார்த்துருந்தோம்னா இன்ட்ரோடக்ஷன் டு ரூட்ஸ் அண்ட் வாட் இஸ் மார்ஃபாலஜி, எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். கரெக்டா? இந்த வீடியோல என்ன டீல் பண்ண போறோம் அப்படின்னா ரீஜன்ஸ் ஆஃப் ரூட் தான் பார்க்க போறோம். வாட் இஸ் ரூட்டுங்கிறத லாஸ்ட் வீடியோல பார்த்துட்டோம். இஃப் எனிபடி செக் பண்ணலைன்னா நீங்க போய் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த இதுக்கு வரலாம். ஸோ ரீஜன்ஸ் ஆஃப் ரூட்னா என்னென்ன ரீஜன்ஸ் இருக்கு. ரூட் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு அப்பெக்ஸ் இருக்கும். கரெக்டா? ஒரு ரூட் அப்படிங்கிறது இதுதான் ஒரு ரூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் அதோட அப்பெக்ஸ். கரெக்டா? அப்பெக்ஸ் தான் பாயிண்டட் எண்ட் அப்படிங்கிறது தான் அப்பெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒரு ஆரிஜின் அது பாயிண்டட் எண்ட் அதை தான் வந்துட்டு அப்பெக்ஸ் அப்படின்னு சொல்ல போறோம். அதுக்கு மேல அந்த அப்பெக்ஸ்க்கு மேல என்ன இருக்கும்? ரீஜன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டிங்கிற ஒரு ரீஜன் இருக்க போகுது. இண்டிவிஜுவலா எல்லா ரீஜன்ஸையும் டெப்தா டீல் பண்ண போறோம். ஸோ இந்த இதுல ஜஸ்ட் என்னென்ன ரீஜன்ஸ் இருக்குன்னு பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ ரீஜன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கு மேல இருக்கிற ரீஜன் தான் ரீஜன் ஆஃப் இலாங்கேஷன். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? ரீஜன் ஆஃப் மெச்சுரேஷன் இருக்க போகுது. அந்த ரீஜன் ஆஃப் மெச்சுரேஷன்ஸ்ல தான் இட் வில் பி அ ரூட் ஹேர்ஸ். ஓகேவா? இதுதான் ரூட் ஹேர்ஸ். இந்த அப்பெக்ஸ்ல இன்னொரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் விச் இஸ் கால்ட் ரூட் கேப். அப்பெக்ஸ்ல நமக்கு ரூட் கேப் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ பேஸ் இருக்கு, மேல பேஸ் இருக்கு, அதுக்கு மேல நம்மளோட இதுதான் சாயில். ஓகேவா? இதுக்கு மேல நம்மளோட அந்த ஸ்டெம், லீஃப் அதெல்லாம் இருக்க போகுது. கீழே என்ன இருக்கும்? ரூட்ல அப்பெக்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரீஜன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி, தென் ரீஜன் ஆஃப் இலாங்கேஷன், ரீஜன் ஆஃப் மெச்சுரேஷன், அண்ட் அந்த ரீஜன் ஆஃப் மெச்சுரேஷன்ல நமக்கு ரூட் ஹேர்ஸ் இருக்க போகுது. ரீஜன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டியில என்ன இருக்கும்? ரூட் கேப் இருக்கும். ரெண்டுக்கான டிஃபரன்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. ரூட் கேப் எங்க இருக்கும்? ரூட் ஹேர்ஸ் எங்க இருக்கும்? ரூட் கேப் வந்து மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி ஜோன்ல இருக்க போகுது. ரீஜன் ஆஃப் மெச்சுரேஷன் ஜோன்ல என்ன இருக்கும்? ரூட் ஹேர்ஸ் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ரீஜன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டியை டீடைல்டா டீல் பண்ணிக்கலாம். ஓகேவா? இட் இஸ் ரீஜன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ஜோன். அந்த ஜோன்ல அப்பெக்ஸ்க்கு ஸ்ட்ரைட்டாவே மேல இருக்கிற அந்த ஜோன் தான் என்ன? ரீஜன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி. ரூட்டோட அந்த ஃபர்ஸ்ட் ரீஜனே என்ன? ரீஜன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி தான். இட் ஹாஸ் ரேபிட்லி டிவைடிங் செல்ஸ். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மெரிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இத வந்துட்டு என்னன்னு சொல்றாங்க? ரேபிட்லி டிவைடிங் செல்ஸா இருக்க போது. இந்த ரீஜன் வந்து என்ன பண்ணும்னா நிறைய செல்ஸ் கொடுத்து ரூட்டை வந்துட்டு இன் ஹைட் growth ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ரேபிட்லி டிவைடிங் செல்ஸ் இருக்கும். இந்த மெரிஸ்டமேட்டிக் ஜோன் ஆர் மெரிஸ்டம்ஸை யாரு காயின் பண்ணியிருக்கா அப்படின்னா நகேலிங்கிற ஒரு பர்சன் தான் இந்த டேர்மை காயின் பண்ணது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரேபிட்லி டிவைடிங் செல்ஸ், ரெண்டாவது என்ன இருக்க போது? the term coined by நகேலி. இட் இஸ் த ஸ்மாலஸ்ட் ரீஜன் தான். ஓகேவா? குட்டி ரீஜன் தான் ஆஃப் millimeter in dimension. Okay, it is the smallest zone. It has actively dividing thin walled and dense protoplasm. இந்த மெரிஸ்டமேட்டிக் ஜோன்ல இருக்கிற அந்த செல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா தின் வால்டா இருக்க போது, ஆக்டிவ்லி டிவைடிங். ஸோ the ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே பார்த்தோம் rapidly dividing cells. இதுல வந்து டென்ஸ் புரோட்டோபிளாசம் இருக்கு. வாட் இஸ் புரோட்டோபிளாசம் அண்ட் வாட் இஸ் சைட்டோபிளாசம்? ஸோ ஒரு செல் இருக்கு அப்படின்னா அதுல சென்டர்ல நியூக்ளியஸ் இருக்கும், சுத்தி நமக்கு சைட்டோபிளாசம் இருக்க போகுது. கரெக்டா? இந்த சைட்டோபிளாசம் மட்டும் எடுத்துக்கிட்டா நியூக்ளியஸ ரிமூவ் பண்ணிட்டு அந்த வாட்டர் கண்டென்ட் அந்த ஃப்ளூயிட் கண்டென்ட் மட்டும் எடுத்துக்கிட்டா அது சைட்டோபிளாசம். நியூக்ளியஸ் பிளஸ் அந்த ஃப்ளூயிட் கண்டென்ட்டையும் சேர்த்து எடுத்தா, நியூக்ளியஸ் பிளஸ் சைட்டோபிளாசம் சேர்த்து எடுத்தா தான் அது வந்து புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஆக்டிவ்லி டிவைடிங் செல்ஸ் இருக்கு, தின் வால்டா இருக்க போது, டென்ஸ் புரோட்டோபிளாசம் இருக்க போது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ abundant மைட்டோகாண்ட்ரியா. ஸோ ரேப்பிடா ஒரு செல் வந்துட்டு ரேப்பிடா நமக்கு டிவைட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா என்ன இருக்கும்? இது ஃபர்தரா 2 கொடுக்கும், இது 2 அப்படியே 4 மாறும், அப்படியே 8 மாறும், எல்லாம் நடக்கும். ஸோ அது வந்துட்டு ஃபாஸ்டா டிவைட் ஆகுது அப்படின்னு சொன்னாலே அதுக்கு வந்து சம் எனர்ஜி இருக்கணும். கரெக்டா? அந்த எனர்ஜி யாரு ப்ரொவைட் பண்ண போறாங்க? மைட்டோகாண்ட்ரியா, விச் இஸ் ஆல்சோ நோன் அஸ் வாட் எனர்ஜி ஹவுஸ் ஆர் தி ஏடிபி கரன்சி அப்படின்னு சொல்லலாமா? அதுதான் எனர்ஜி ப்ரொவைட் பண்ண போது. அந்த எனர்ஜி வச்சுதான் செல்ஸ் எல்லாம் ரேப்பிடா டிவைட் ஆக போகுது. ஓகேவா? சோ abundant மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். இட் ஹாஸ் நோ குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட் இல்ல.
So generally chloroplast or chlorophyll rootல absent ஆ இருக்கும் கரெக்டா. So it has no chloroplast. The cells of the meristematic zone are isodiametric. What is isodiametric? யூனிஃபார்ம் டயாமீட்டர் இருக்கு which is called isodiametric இருக்க போகுது. தென் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் வந்துட்டு இதுக்கு ஆப்சென்டா இருக்க போகுது, அதாவது க்ளோஸ்லி பேக்டா இருக்கும் செல்ஸ் எல்லாமே. ஓகேவா. தென் த செல்ஸ் ஆஃப் த மெரிஸ்டமேட்டிக் ஜோன் ஹேஸ் ஒன்லி பிரைமரி செல் வால் தான் இருக்கும். தென் நியூக்ளியஸ் இஸ் லொகேட்டட் அட் சென்டர். செல் எடுத்துக்கிட்டோம்னா நியூக்ளியஸ் சென்டர்ல இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு டிஸ்கிரைபிங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ஜோன். இது கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குப்பா. ஸோ டோன்ட் ஸ்கிப் திஸ். ஓகேவா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நோ எர்காட்டிக் சப்ஸ்டன்சஸ் பிரசன்ட். வாட் இஸ் எர்காட்டிக் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னா செகண்டரி மெட்டபோலைட்ஸ். செகண்டரி மெட்டபோலைட்ஸ் என்னென்னலாம்? டேனன்ஸ், கம்ஸ் அண்ட் ரெசின்ஸா இருக்கலாம் கரெக்டா. இந்த டேனன்ஸ், கம்ஸ் அண்ட் ரெசின்ஸ் வந்துட்டு செகண்டரி மெட்டபோலைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் எர்காட்டிக் சப்ஸ்டன்சஸ். அதெல்லாம் ஆப்சென்டா இருக்க போகுது எங்க? மெரிஸ்டமேட்டிக் ஜோன்ல இதெல்லாம் ஆப்சென்டா இருக்க போகுது. இந்த செகண்டரி மெட்டபோலைட்ஸ், பிரைமரி மெட்டபோலைட்ஸ் இதெல்லாம் பயோமாலிக்யூல்ஸ் சாப்டர்ல நம்ம வந்துட்டு டீல் பண்ண போறோம். ஓகேவா. ஸோ அடுத்த ஃபீச்சர் என்ன? பிளாஸ்மோடெஸ்மேட்டல் கனெக்ஷன்ஸ் இருக்க போகுது. பிளாஸ்மோடெஸ்மேட்டல் கனெக்ஷன்ஸ்னா செல் டு செல் இன்டராக்ஷன், சைட்டோபிளாஸ்மிக் பிரிட்ஜஸ். ஒரு செல்லும் இன்னொரு செல்லும் கம்யூனிகேட் பண்றதுக்கான ஒரு இதுதான் plasmodesmated connections where transport of substances takes place. ஓகேவா. சைட்டோபிளாஸ்மிக் பிரிட்ஜஸ் இருக்க போது. நம்ம என்ன பார்த்தோம்? இந்த மெரிஸ்டமேட்டிக் ஜோன்ல ரூட் கேப்ங்கிற ஒரு விஷயம் இருக்கும்னு பார்த்தோம் கரெக்டா. அந்த ரூட் கேப் என்னவா இருக்கும்? இட் இஸ் அ திம்பிள் லைக் ஸ்ட்ரக்சர். ரூட்டோட அபெக்ஸை கவர் பண்ற ஒரு திம்பிள் லைக் ஸ்ட்ரக்சர் தான். இட் ப்ரொடெக்ட்ஸ் டியூரிங் பெனிட்ரேஷன். சி, ஒரு ரூட் வந்து கீழே, அதாவது என்ன பார்த்தோம் லாஸ்ட் வீடியோல, இட் இஸ் பாசிட்டிவ் ஜியோட்ராபிக். எர்த்தை நோக்கி டிராவல் பண்ணிட்டே போகும் கரெக்டா. அந்த டிராவல் பண்ணும்போது சாயில்ல இருக்கிற ஹார்ட் பார்ட்டிகிள்ஸ், இட் மேபி ஸ்டோன்ஸா இருக்கலாம், வேரியஸ் டெப்ரிஸா இருக்கலாம், அதெல்லாம் டிராவல் பண்ணிட்டு அதெல்லாம் பெனிட்ரேட் பண்ணிட்டு தான் ஒரு ரூட்டால கீழே டிராவல் பண்ண முடியும் கரெக்டா. அப்போ அந்த டிராவலிங் அப்போ அந்த ரூட் வந்துட்டு எவ்வளவு டெலிகேட்டான ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் வந்து லைக் ஸ்டோன்ஸ் ஆர் டெப்ரிஸ்ல கான்டாக்ட் பண்ணி பிரேக் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கு வந்துட்டு யார் இருக்காங்க? ரூட் கேப்புங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது கவர்ஸ் த அபெக்ஸ் ஆஃப் த ரூட். இட் இஸ் அ திம்பிள் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா. திம்பிள் லைக் ஸ்ட்ரக்சர். இட் ப்ரொடெக்ட்ஸ் டியூரிங் பெனிட்ரேஷன். ஸோ அது எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுது? சம்திங் மஸ்ட் பி பிரசன்ட் கரெக்டா. அதுல கேலிப்ரா அண்ட் கேலிப்ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கு. அதுதான் பிரேக் ஆனாலும் ரீஜென்ரேட் பண்ண போகுது. ஓகேவா. ரூட்டை வந்துட்டு ரூட் பிரேக் ஆனாலும் ரூட் கேப் பிரேக் ஆனாலும் ரீஜென்ரேட் பண்ணி ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது யாரு? ரூட் கேப்பா இருக்க போகுது. ஓகேவா. ஸோ அக்வாட்டிக் பிளான்ஸ்ல ரூட் பாக்கெட்ஸ் இருக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் ரூட் ஹேர்ஸ். இட் இஸ் லூஸ் அண்ட் இட் கேனாட் பி broken down. இது அக்வாட்டிக் பிளான்ஸ்க்கான ஒரு அடாப்டிவ் ஃபீச்சர்ஸ் தான். ஓகேவா. முடிஞ்சிருச்சா? மெரிஸ்டமேட்டிக் ஜோன் இஸ் கிளியர் ரைட். லெட்ஸ் மூவ் ஆன் டு தி இலாங்கேஷன் ஜோன். மெரிஸ்டமேட்டிக் ஜோனுக்கு மேல இருக்கிற அந்த ரீஜன் தான் என்ன? இலாங்கேஷன் ஜோன். அந்த இலாங்கேஷன் ஜோன் பத்தி பார்க்கலாமா? So elongation zone என்ன? Proximal to meristematic zone. கரெக்டா. It is very proximal to meristematic zone. Bigger regional root. கொஞ்சம் higher region தான். இங்க என்ன இருக்க போகுது? Meristematic zone. இந்த elongation zone. The cells will be elongated. இதுதான் ஹைட்டுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்க போகுது. growthக்கு என்னவா இருக்கும்? மெரிஸ்டமேட்டிக் ஜோன்ஸ் நிறைய செல்ஸ் கொடுக்க போகுது மெரிஸ்டமேட்டிக் ஜோன். இந்த செல்ஸ் எல்லாம் இலாங்கேட் ஆக போகுது இலாங்கேஷன் ஜோன்ல. இலாங்கேட்டடான செல்ஸ் இருந்து growth and height. ஓகேவா. ஹைட்டுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்க போறது என்ன? இலாங்கேஷன் ஜோன். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் growth. ஸோ இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த ரீஜன்ல இருந்து தான் நமக்கு வேக்யூல் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம வந்து ஜென்ரலா கிளாஸஸ்ல படிச்சிருப்போம். பிளான்ட் செல்ல பிக்கர் வேக்யூல் இருக்கும், அனிமல் செல்ஸ்ல ஸ்மால் வேக்யூல் தான் இருக்க போகுது. அந்த வேக்யூல் டெவலப்மெண்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது? இந்த இலாங்கேஷன் ஜோன்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ தேர் இஸ் நோ செல் டிவிஷன் ஹியர். மெரிஸ்டமேட்டிக் ஜோன்ல மட்டும்தான் செல் டிவிஷன் இருக்க போகுது. இங்க வந்துட்டு மெச்சூர் ஆகி டிஃபரன்ஷியேட் ஆக தான் போகுது இந்த ரீஜன்ல இருக்கிற செல்ஸ். இட் இஸ் ஒன்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்க்ரீசிங் தி ஹைட். இலாங்கேட்டட் செல்ஸா இருக்கும். தெர் இஸ் நோ செல் டிவிஷன். மெரிஸ்டமேட்டிக் ஜோன்ல இருக்கிற செல்ஸ் வந்து இலாங்கேஷன் ஜோனுக்கு வந்து அது இலாங்கேட் ஆகி நமக்கு ஹைட் தான் கொடுக்க போகுது. இங்க நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய
இது என்ன அப்படின்னா vacuole development இங்க இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. there is no cell division over here. அவ்வளவுதான் elongation zone-க்கு. then coming to the maturation zone, it is proximal to elongation zone, right? Where it is, okay, it is proximal to elongation zone, which is region of maturation. And the maturation region தான் நமக்கு root hairs இருக்க போகுது. It is a region எது close to base, ஓகேவா? It is very close to base. So maturation zone proximal to elongation zone, correct? Near to base of the stem, near to base of the stemல இருக்க போது. It is fully matured இருக்கும். மெரிஸ்டம்ஸ்ல இருந்து நமக்கு elongation zoneக்கு வந்து அதுக்கப்புறம் cells எல்லாம் differentiate ஆகி maturation zoneக்கு போக போகுது. இதுல fully matured cells தான் நம்ம பார்க்க போறோம். Then primordial utricle condition is observed. Main point over maturation zone. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன? primordial utricle condition is observed. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செல்ஸ் ரொம்ப நல்லா மெச்சூர்டா இருக்குமா? கரெக்டா, இதுதான் செல். அப்படின்னா நியூக்ளியஸ் வந்து ரொம்ப மெச்சூர்டா இருக்கிறனால, பிக்கர் சைஸ் நியூக்ளியஸ்னால என்ன ஆகும்? இங்க இருக்கிற சைட்டோபிளாசம்லாம் இட் வில் பி புஷ்டு டு த பெரிஃபெரி. பெரிஃபெரியை நோக்கி சைட்டோபிளாசம் மூவ் ஆயிடும். ஸோ ஒரு செல்லை எடுத்து பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸ் யார் ஆக்கியூபை பண்ணிருப்பாங்க? நியூக்ளியஸ். அதுக்கு வெளியே சைட்டோபிளாசம் ஒரு தின் லைனா தான் நமக்கு தெரியும். அதுதான் பிரைமோர்டியல் யூட்ரிக்கல் கண்டிஷன். நியூக்ளியஸ் வந்து மேஜர் போர்ஷன் எடுத்துக்க போது சுத்தி நமக்கு வந்து ஒரு தின் லைனா தான் சைட்டோபிளாசம் தெரிய போகுது, which is called primordial utricle condition. Primordial utricle condition, that's all pa. So coming to maturation zone, அவ்வளவுதான். So it possesses root hairs இருக்கும். என்ன பார்த்தோம்? மெச்சுரேஷன் ஜோன்ல தான் ரூட் ஹேர்ஸ் இருக்கிறதா பார்த்தோம், which is இதுதான் ரூட் ஹேர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ். யூனிசெல்லுலார் யூனிசெரியேட்டா இருக்கும், which is unbranched-ஆ இருக்க போகுது. These are the epidermal outgrowth. root hairs are nothing but these are epidermal outgrowths அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? தென் இன்வால்வ் இன் அப்சார்ப்ஷன். ரூட் ஹேர்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன? ரூட்டோட ஃபங்க்ஷன்ஸே ஜென்ரலா என்னவா இருக்கும்? அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். அதுக்கு ஃபர்தரா யார் ஹெல்ப் பண்ண போறாங்க? ரூட் ஹேர்ஸ் தான் ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ இன்வால்வ் இன் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். ஸோ இவ்வளவுதான்ப்பா கண்டென்ட் ஆஃப் ரீஜன்ஸ் ஆஃப் ரூட்ஸ். ஸோ இதை என்சிஆர்டியை டீகோட் பண்ணலாமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இமேஜ் பார்த்துடலாம். இதுல வந்துட்டு என்ன இருக்க போகுது? நமக்கு ரீஜன்ஸ் ஆஃப் ரூட் டிப். ஸோ இதுதான் நம்மளோட ரூட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதுல ரூட் கேப் வந்து ஹெல்ப் பண்ண போகுது பெனிட்ரேஷனுக்கு. அந்த இடத்துல இருக்கிறதா மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி. தின் வால் இங்க தெரியுதா? செல்ஸ் தின் வால்டு செல்ஸா இருக்கும், ரேபிட்லி டிவைடிங் செல்ஸா இருக்க போகுது. இதுதான் ரீஜன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி. த லாங்கர் ஜோன் ஆர் த ஹையர் லென்த் ஜோன்ஸ் என்னவா இருக்க போகுது? ரீஜன் ஆஃப் இலாங்கேஷனா இருக்க போகுது. தென் கம்மிங் to above, it is region of maturation. அந்த ரீஜன்ல தான் நமக்கு ரூட் ஹேர்ஸ் இருக்க போகுது, which is unicellular uniseriate unbranched epidermal outgrowth involved in absorption of water and minerals. அவ்வளவுதான்ப்பா. இதுதான் regions of root tip. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. டோன்ட் ஸ்கிப் திஸ் டாபிக். ஓகேவா? First NCERT then decode பண்ணலாம். The root is covered at the apex by a thimble-like structure called root cap. பார்த்தோம். It protects the tender apex of the root as it makes its way through the soil. Root cap ஓட function இதுதான் பார்த்தோம். So a few millimeters above the root cap is region of meristematic activity. The cells of this region are very small, thin-walled இருக்க போது with dense protoplasm. They divide repeatedly. The cells proximal to region undergo rapid elongation and enlargement, correct? And are responsible for growth of the root in length. இதுவும் பார்த்துட்டோம். The region is called region of elongation. The cells of the elongation zone தான் gradually differentiate and mature. Hence the zone proximal to region of elongation is region of maturation. இதுவும் பார்த்தோம். So from this region, some of the epidermal cells, epidermal outgrowth ன்னு பார்த்தோமா? root hairs form very fine, delicate thread-like structures called root hairs. These root hairs absorb water and minerals from the soil. ஸோ இந்த செஷன் நான் எதுக்காக பில்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு என்சிஆர்டி அப்படியே படிக்கிறது கஷ்டமா இருக்கும். ஸோ என்சிஆர்டியில இருக்கிற அவ்வளோ பாயிண்ட்ஸ் அத்தனை கண்டென்ட்டையும் நோட்ஸா நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுதான் இந்த செஷனுக்கான மோட்டோ. ஓகேவா? ஸோ என்சிஆர்டி தான் நம்மளோட எல்லாமே. ஸோ என்சிஆர்டியை நல்லா தரவா பண்ண போறோம்.
நோட்ஸாவும் பார்த்துட்டு கண்டென்ட்டாவும் பார்த்துட்டு தென் வில் decode தி என்சிஆர்டி லைன்ஸ். ஓகேவா? ஐ ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ரீஜன்ஸ் ஆஃப் ரூட் முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ரூட் சிஸ்டம் பார்த்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல டைப்ஸ் ஆஃப் ரூட் சிஸ்டம் பார்க்க போறோம். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் our சேனல், லைக் our வீடியோஸ். ஓகேவா? நிறைய வீடியோஸ் பண்ண தான் போறோம். ஸோ கெமிஸ்ட்ரிக்கும் நம்ம சேனலை ரெஃபர் பண்ணலாம் தாராளமா. ஐ ஹோப் திஸ் சேனல் வில் ஹெல்ப் யூ அ லாட். Follow for more. Thank you.